என்ற தேவப்படைகளை இன்றைக்கும் இயேசு வாழ்நாள் சபையுள்ள வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை வரவேற்க தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், நான் பேசும்போது ஒரு வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தை. நான் தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட நாளாக ஒரே செய்தியை தான் நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இடையில கொஞ்சம் ஜபத்தை நான் விட்டு பண்ணுறதுனால தான் உங்களோட செய்தி கொஞ்சம் லாக்காகி வந்துக்கிட்டே இருக்கு. ஆமென். நம்ம நேற்றைக்கு பார்த்தோம், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்கதரிசன வார்த்தை. கர்த்தர் வெளிப்படுத்த ஒரு வார்த்தையும் நான் பேசுவதில்லை. நான் அடிக்கடி சொல்கிறேன், இன்னும் கவனிச்சு கொள்ளுங்க. என்னை பேச்சில் குளறுபடி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது கர்த்தருடைய வசனம். நான் துணிச்சலாக பேசுகிறேன். ஏதோ ஆவிக்குரிய பெரிய தகப்பன்மார்கள் இந்த வார்த்தை கேட்கலாம், இல்லை உங்களுடைய இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்த சத்தியத்துக்கு மாறாக பேசுவது போல இருக்கலாம். அது நீங்கள் கண்டிப்பாக இதை நல்லா சிந்திப்பீங்கன்னா உண்மையில் அது சத்தியம் அதுதான் என்பதை நீங்களே புரிஞ்சு கொள்வீங்க. தயவு செய்து மனம் பதறி எனக்கு உருவமாக பேசவோ எனக்கு உருவமாக ஜபிக்கவோ காரியங்களை செய்ய வேண்டாம்னு நான் அது உங்களுக்கு நலமாயிராது என்று நான் பதிவாக்கி கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இதை நீங்கள் கை கொள்வீர்களானால் நிச்சயமாக அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இல்லைன்னா பைபிள்களை அதிகமாக நீங்கள் படித்து நிதானித்து பாருங்கள். கர்த்தர் கிரீஸ்வராக. அப்போது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு, அந்நியத்தில் அவிசுவாசிகளை படைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. 15 கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசை வேது. ஆமென். ஆமென். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது. ஆமென். இன்னொன்று இருக்கு, கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் ஆமென் இசைவேது. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கைக்கு முன்னால் வைக்கிறேன். கடைசி நாள் முடிவு நேரம் வரும்போது ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், நீங்கள் தொடர்ந்து கேளுங்கன்னு சொல்றது இருக்காகும். கர்த்தருடைய பாதத்தில் ஒரு பச்சார ஸ்ரீ விழுந்து கிடக்கிறா. மோசையை நியாயபுரமானு சொல்லுது. ஆமீன். என்ன சொல்லுது? ஆமீன். நியாயத்தீர்ப்புலாம் போல கல்லறிச்சு கொல்லணுங்கிறது. ஆனால் இயேசுக்கு பாதத்தில் விழுந்து கிடக்க யாரு? அவளை புத்தம் செய்துட்டு இருக்கிற யார்? பாவி. நான் நேற்று சொன்னேன், இங்கே பக்கத்தில் பார்த்துட்டு சொன்னாங்க, எப்போ அந்த ஆமீன் இந்த ஆள் இந்த பொருளை இவங்க என்ன செய்யலாம், இவருக்கு பாதத்தை விழலாம், இவரை பார்த்த தொழலாம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, இங்கே வசனம் என்ன சொல்லு, கிறிஸ்துவுக்கும் பெரியாளுக்கும் இசைவேது. அவன் எப்படி இசைய முடியும்? பெரியாள்னு. ஆனால் கிறிஸ்துக்குள்ள கிட்ட வரும் வரைக்கும் பெரியாளா இருந்தா. ஆனால் கிறிஸ்துவுக்கு தொட்டவர்ல அவன் நீதிமனா மாறிட்டான். அதான் உண்மை. அதாவது இங்க வசனம் சொல்லி என்ன சொல்றது? ஆமீன். இருளுக்கும் ஒளிக்கும் பங்கேது. அதுக்கு நெருக்க என்ன? அதாவது அவன் உலகத்துல இருக்க வரைக்கும் பாவியா இருந்தான். இயேசுவை பார்த்து எப்போ விழுந்தாலோ, இயேசு அவன் எப்போ தொட்டாரோ, இல்லை இயேசு அவன் எப்போ தொட்டாலோ அப்போவே அவனுக்கு ரட்சிப்பு வந்தாச்சு. சகோதர வீட்டில் இயேசு எப்போ காய்ச்ச விட்டாரோ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. அப்போ இயேசு வந்தவங்களாம் விசுவாசம் வந்துருச்சு.
இயேசு இருந்தாங்க விசுவாசம் இருக்கும், இயேசு இல்லாததான் விசுவாசம். அப்போ இயேசுக்குள்ள வாழ்ற நினைக்கலாம். இப்போ ஆபிரகாம் சந்ததின்னு சொன்னாங்க. ஆமீன். யார? இயேசு நீங்களும் அப்படி இவனும் ஆபிரகாம் சந்ததியா இருக்கலாம். அப்போ விசுவாசி ஆனதுக்கு அப்புறம் ஆபிரகாம் சந்ததியா மாறிட்டான். பலன் திரும்பினதுக்கு அப்புறம் அவன் என்ன ஆகிட்டான்? விசுவாசியா மாறிட்டான். அவன் ஆண்டவருக்கு பிள்ளையா மாறிட்டான். இவன் ஆபிரகாமுக்கு சந்ததி. அப்போ ஆபிரகாம் சந்ததினாலே விசுவாச வாழ்க்கை. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. பெரிய ஆளுக்கு இசைவேது. ஆமீன். அவிசுவாசிகளுக்கு விசுவாசிக்கும் பங்கேது. ஆமீன். இசைவு. ஆனா இசைவு வருது, ஒரு தொட்டோட மாற்றம் உண்டாகும். இப்ப கிறிஸ்து ஒருவருக்குள்ள தான் மாற்றம். மனம் திரும்பும், லட்சியம், அதான் மனம் திரும்பும். இயேசு எனக்குள்ள எப்போ வந்தாரோ அப்போவே எனக்குள்ள ஒரு மாற்றம். குடி போச்சு, அது போச்சு, இதை போச்சு, சண்டை சச்சரவா, பொருளாத வார்த்தையை பேசுறது, திட்டுறது, அடிக்க போகிறது, அதுங்களை சொல்லிட்டு காய்ச்சா பூச்சை காட்டுறது, குடிக்கிற, இதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அப்போ அதுக்கு நமக்கு பங்கு இல்லை. அப்போ பங்கு இருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? நம்ம அதுக்கு ஒரு ஆண்டுக்குள்ள கிடைக்கும். கைகளை தட்டி தான் நம்ம மையப்படுத்துங்க. ஆண்டோடைய நாமம் மையப்படட்டும். அப்போ 16 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் ஏது? இப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள்ள விக்கிரகம் இருக்கு, இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமாம், தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இங்கே ஆலயம் யாரு? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க? அங்கே ஒரு ஆலயத்தில் இதை சொன்ன தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் இது, அப்படிதானே? சம்மதம் இது. அப்போ இப்போ ஒரு சபை, ஒரு ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ள விக்கிரகம் மரத்தினாலான சில விக்கிரகங்களை வைத்து ஆராதிக்கிறாங்க. கிறிஸ்துவ முறைப்பாட்டிலும் இருக்குது, மற்ற வழிபாடுகளையும் இருக்குது. அதை மற்ற வழிபாடு குறித்து நம்ம விட்டுருவோம். நல்லா கவனிக்கணும். நம்ம உடனே என்ன செய்யணும்? சாரி, என்ன யாரும் நான் சத்தியத்தை சொல்லித்தாரேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், எந்த பாரம்பரியத்தை குறித்து நான் பேச வரல. இப்போ ஒரு கத்தோலிக்க திருச்சபைன்னு நம்ம பார்த்துப்போம்னா, தேவனுடைய ஆலயம் ஒரு மகிமையான ஆலயம். நான் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் இன்னைக்கும் திருமணம்லாம் நடத்த நான் போய் உட்காந்துருந்து பார்க்கவும் மகிமையாக இருக்கிறது, ரொம்ப பிடிக்கும். பாதரெல்லாம் திருப்பணி நடத்தும் போது அவங்க பிரசங்கம் பண்ணும்போது நல்லா பிடிக்கும். அங்கே முகம் சுடிக்க எனக்கு பிடிக்காத ஒரு காரியம்னா, அந்த சொருபங்களாக வச்சு தொட்டு தொழும்போது அது எனக்கு பிடிக்கிறது. இது ஒன்று தான். இங்கே வசனம் என்ன சொல்லு? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்கள். விக்கிரகம் என்பது நல்லா கவனிங்க, செய்து வச்சுக்கிற விக்கிரகம். அந்த விக்கிரக ஒழிப்பாட தொட்டு கும்பிட இந்த மாதிரி காரியங்களை விட்டுதான் மாற்றுவேன் நான் சொல்றேன். அங்கே அந்த காரியத்தை நான் குற்றம் கண்டுபிடிக்கலாம். அதை வச்சுக்கிட்டு வெந்தகோசிக்காரன் நம்ம கொட்டிட்டு கிடக்க நானும் தப்ப முடியாது. அங்கே அடுத்த பிற்பகுதியில் அவரோட செக் வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த சீசன் அப்போ இது யார்? ஆமீன். ஆமாம், கொரிந்தியர் அப்போ பவுல் எழுதியிருக்கிறார். அவன் வார்த்தை வருஷம் உழைக்கிற எழுதியிருக்கான் பாருங்க. நல்லா கவனிங்க. ஆமீன். சம்பந்தம் இது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி, பரிசுத்தாவி நாமே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய ஆலயம் யாரு? நான். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள்ள விக்கிரகம் இருக்கு. எங்கே இருக்கு?
இந்த இடம் வந்து யாரை சுட்டி காட்டு தெரியுமா? அங்க அவனை சுட்டி காட்டுறது, அந்த ஆலயத்தில் சுட்டி காட்டுற, இங்கேயும் சுட்டி காட்டுது. சரி, அந்த ஆலயங்குது. நீ அந்த ஆலயத்தில் இருக்கிற விக்கிரகத்தை தான் நீ சுட்டி காட்டுற. அந்த ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆலயமே, உனக்கு சரீரம் தான் ஆலயமா இருக்கிற ஆண்டவர் இங்க சுட்டி காட்டுறாரு. ரெண்டே அடிக்குது பாரு. எழுத்தின்படி ஆலயம் உலகத்துக்குரிய ஒரு ஆலயத்தை காட்டினாலும் உன் சரியமாக ஆலயத்தில் இருக்கு. முரட்டாட்டமுக்கிற விக்கிற ஆராதனை, அவிசுவாசம் என்கிற விக்கிர ஆராதனை, பொருளாசை என்பது விக்கிர ஆராதனை, கீழ்படியா சுவாலா விக்கிர ஆராதனை. இதெல்லாம் விக்கிர ஆராதனை எங்க இருக்கு? அங்க மட்டும் விக்கிர ஆராதனை இருக்குது காட்டிக்கிட்டு நான் பணத்துக்கு போயிருவேன், நீ பூச்சாண்டி காட்டி தப்பாதங்கிறாரு பவுலே சொல்றாரு. இல்ல தேவ உடைக்கிற சீசன் சொல்றாங்க. யார் சொல்றாருன்னு முக்கியம் இல்லை, இயேசு சொல்றாரு. ஆவியான பரிசுத்தாரு உலாவி, பரிசுத்தாவுடைய உலாவ ஆரம்பிச்ச சத்தியத்தை வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. நம்ம செய்யறது பலராஜா போய் எவன் தான் போவான்? ஊசி ஊசி ஊசி, ஒட்டகம் ஒட்டகம் ஒட்டகம், ஊசி ஊசி ஊசி, ஒட்டகம் ஒட்டகம் ஒட்டகம். ஒட்டகத்தை சொல்லிக்கிட்டு ஊசியை சொல்லிக்கிட்டு தப்பெல்லாம் நினைக்கக்கூடாது. சிம்பிளான காரியம் மனோராஜ்யத்துக்கு வர்றது இடுக்கமான காரியமா? என்னை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு, தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைக்கு வெரி சிம்பிள் பரலோகராஜ்யத்துக்கு போகிறது. என்னப்பா சிம்பிள்னு சொல்லி போடா இவனை துப்பத்தை மேலன்னு கேட்பாங்க. இன்னைக்கு என்ன பார்த்து கண்டிப்பாக கேட்பான். நான் அது பயப்படவும் மாட்டேன், நான் பதில் சொல்லுவேன். எனக்கு அடி உண்டு, எனக்கு கண்ணீர் உண்டு, எனக்கு நிந்தனை உண்டு, எனக்கு அவமானம் உண்டு, எனக்கு தரித்திரம் உண்டு, எனக்கு பசி உண்டு, எனக்கு பட்டினி உண்டு, எனக்கு வச்சத்தை உரிவாங்க, என்னை நிந்திப்பாங்க, என்னை தூசிப்பாங்க, எனக்கு அவமானப்படும். எனக்கு தெரியும். என்னை சிலுவையில் அறைவாங்க, கல்லறிஞ்சு கொல்லு வருவாங்க. எனக்கு தெரியும். நான் இதை ஏற்றுக்கொள்ளவே என் கிறிஸ்துக்குள் நிற்கிறேன் என்கிறவனுக்கு ஊசி ஒரு விஷயம் அல்ல, ஒட்டகம் ஒரு விஷயம் அல்ல. அவனுக்கு அதுதான் மகிமையான சந்தோஷமான ஊழியம். கைகளை தட்டி, அதான் நான் சொன்னேன், அது ஒரு ஈஸியான காரியம், சுகமான காரியம் இங்க சொல்லியிருக்கிறார். ஆமென். ஐயோ இதெல்லாம் வந்துச்சு, என்னால் முடியாதப்பா, என்னை விட்டுருங்க அப்படி சொல்லுவேன்னா கண்டிப்பா பரலோகராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்ள முடியாது. அப்படி சொல்லி பயப்படுவேன்னா பரலோகராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்ள முடியாது. ஆமீன். கஷ்டம் வரும்போது பணத்துக்கு அடிமையாக வேணா தேவனுடைய நாமத்தை மகிமைக்க, பணத்துக்கு ஆசை கொண்டா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். பொருள் வேற, தேவனுடைய அபிஷேகம் போச்சதுல காரணம் பொருள் மேல. ஆனா பாவம் செய்த பாவிக்க மேல கண்டு போச்சுன்னா ரட்சிப்பு உண்டாக. கைகளை தட்டி தொட்டு சுகம் கொடுக்கணும், பலப்படுத்தணும். வியாதியை தொட்டா ஓடும். ஆமீன். வியாதியை தொட மாட்டோம், பணத்தை தொடுவோம். அநேக சொல்லுவாங்க, எனக்கு நீங்க தொடக்கூடாது சார், எனக்கு மாமன் என்று சொன்னார். தலை தொடாத வருமான ஜபிக்கும் போது தூரன்னு ஜபம் பண்ணு, நீ ஏன் தொட்ட விட்டு அதே மாமா சாகும் முன்பதாக என் தலையில் கை ஜபம் பண்ணு மக்களை அப்படின்னு கேட்டார். நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு சகோதரிக்கு மார்பில் ஒரு கட்டியை நான் என்ன ஜபம் பண்ணேன். பக்கத்தில் உடைக்கணக்கான்னு இருந்துச்சு. அவன் அதை விமர்சனம் பண்ண அந்த மனுஷன். ஆமீன். பண்ணியிருக்கான்.
அவருடைய மனைவிக்கு டிவி வியாதி வந்துருச்சு. இடுப்பு வியாதியில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணு இடுப்பு வேலை தீர்ந்துருச்சு. எப்போ இந்த மார்புல ஜெபம் பண்ணி அந்த பிள்ளை கட்டி கரைச்சி போச்சு. சாட்சி சொல்லுச்சு. ஆமேன். என்ன நடிச்சாங்க, என்ன தேவையில்லாமல் படிப்பேர்களை சொல்லி மோசமான உடைக்க பதிவு பண்ணாங்க. நான் அதோட ஒரு கூட்ட ஜனங்களே என்னை மோசமான என்று தீர்த்தாங்க. நான் அழுது புலம்பி ஏக்கம் உள்ளவனாகி தான் இந்த தொண்டையெல்லாம் எனக்கு கட்டின காரியம். நான் இன்றைக்கு சொன்னேன். நான் தாய் மாதிரி நேசித்தவள் கூட என்னை தப்பாக நினைத்தவர்கள் உண்டு. நினைத்து அழுது ஏங்கி ஏங்கி தொண்டையிலேயே வந்து உமிழ் நேரம்லாம் கட்டி நிற்கும். அதுக்கப்புறம் பேச்சே வராதவனாக லாக்டவுனில் நான் லாக்காகி போய் நின்னேன். நிறைய போராட்டத்தை சம்பாதித்தேன். நான் நேசித்த ஜனங்கள் என்னை தவறுதலாய் புரிந்து கொண்டு நிமித்தம். ஆனாலும் நான் பயப்படலை. கர்த்தர் என்னை தேற்றினார். அதை கடைசியில் அந்த சகோதரி அந்த பேச்சை கிளப்பிவிட்ட சில கிரியைகள் உடைய ஒரு மனைவி ஒரு சகோதரி வந்து பாஸ்டர் மீண்டும் அந்த வியாதி இப்போ டிவி வியாதி என்று சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. எண்ணெய் பாட்டில் கையில் கொண்டு வந்து என் நெஞ்சில் இருக்கு, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நிச்சயமாக அந்த வியாதி என்னை விட்டு மாற நான் விசுவாசம். உண்மையை சொல்லட்டுமா, ஒரு கவர்மெண்ட் மருத்துவமனையில் டிவி வியாதின்னு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. நான் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி விட்ட பிற்பாடு வியாதி இல்லைங்கிற காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். மகிமைப்படட்டும். இப்படி அநேக காரியங்களை குறித்து சொன்னால் நீங்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுவீங்க. நான் சொல்லிக்கிட்டு நான் என்னால் பார்ட்டி கொடுக்க முடியாது. அநேக நிந்தனைகளையும் அவமானங்களையும் சுமந்து இன்றைக்கு ஆமீன் குற்றவாளியாக அநேகருடைய பார்க்கு நின்றுகின்ற சூழ்நிலை என்னை ஆக்கி வைத்திருக்கிறார். நான் அறிவேன். ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டு. நான் கிறிஸ்துவை சாயல பெற்ற ஊழியக்காரன். என் இருதயம் கர்த்தருடையது. ஒரு நாளுக்கு கூட என் தெய்வத்துக்கு உண்மையாக வாழணும், இல்லை நான் செத்து போக வேண்டும் என்கிற ஒரே வார்த்தை எனக்கு ஆண்டவருக்கு முடியும். நான் விழுந்தாலும் கர்த்தருக்காக, நின்றாலும் கர்த்தருக்காக, பேருக்காக ஊழியம் செய்து விளக்க கூடாது என்று கிறிஸ்துடைய சாயலுக்குள்ள இருக்க வேண்டும், கிறிஸ்துவ போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று பொருத்தனை பண்ணி தான் அந்த ஊழியத்துக்குள்ள வந்தேன். பணத்தை கேட்கல, பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, அவரை சுமக்கிற பாக்கியம் எனக்கு வேணும். எனக்காக சிலுவை சுமந்தாரே சிலுவை நாயகர் இயேசு, அவரை சுமந்தால் போதுங்கிற அந்த உன்னதமான அந்த எண்ணத்தோடு தான் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். என்னுடைய எத்தனையோ தரம் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். ஆனால் கிறிஸ்துடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை போல பாடுள்ள ஊழியக்காரிகள் நீங்கள் பாக்கியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் பாக்கியவர்களாக இருப்பீர்கள். அவிசுவாசிகளோடு நமக்கு பங்கில்லை, அநீதியோடு நமக்கு பங்கில்லை. அநீதிக்கு நம்மளை தொட முடியாது. நாம் விசுவாசப்படலாம். எத்தனை பேர் நான் விசுவாசத்தை விட்டு வடிவிலகுவதற்கு போராடினாலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் விசுவாச வாழ்க்கையில் உறுதிப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எத்தனை நிந்தனை வந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நமக்கு ஊசியை காது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா
அதை விட மகிமையான நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போனாலும் ஒரு நூலை போல சிறுமைப்படுத்தப்பட்டாலும் அந்த நூலாகவே மாறி ஊசியின் காதுக்குள்ளாக நுழைய நாம் ஆயத்தமாக இருக்கும்போது எவ்வளவு ஒரு நூலை போல ஒரு பெரிய பஞ்சு குவியலாக இருந்து அது அப்படி நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எப்படி ஒரு நூலாக திரும்பி வரப்பட்டதோ அதுபோல நாம் ஊசியின் காதுக்குள்ளாக நுழைவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை புரிந்து எப்படி நூல் ஒரு பஞ்சு ஒரு நூலாகிறதோ இல்லை ஒரு ஒட்டகம் எப்படி ஊசிக்குள் நுழைகிறதோ அதுதான் பஞ்சுக்கு நூலுக்கும் ஒட்டகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு ஒட்டகம் என்றால் அந்த உலகத்தில் ஒரு பெரிய ஜீவி ஒட்டகமாக தான் இருக்க முடியும். அதுதான் ஆண்டவர் அந்த பெரிய ஒரு ஜீவி ஊசியின் காதுகள் நுழைவது போல் ஆகும் என்று சொல்வதற்கு நம்முடைய ஊசியின் காது பெருசாக இருக்கும், மனதுப்புடைய பக்குவம் பெரிதாக இருக்கும்போது எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்ன்றார். ஒட்டகம் ஊசியின் காதுக்குள் போகும். ஆமீன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பஞ்சு நூலாக மாறும், அதுவே அதற்கு சத்தியம். இவ்வளவு பெரிய பஞ்சு மூட்டையா இருக்கலாம், அதை நூலாக திரிப்பதற்கு கர்த்தர் நம்மை கொடுத்தார். ஆனால் அதுக்குள்ளாக அந்த 30 நூல் அறாது என்று சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தை உனக்கு முன்பு நின்று கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளை, நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு தெய்வ பிள்ளைக்கு இருள் வராது என்று சொல்லக்கூடாது. இருள் வரும், ஆனாலும் கிறிஸ்துங்கிற ஒளி உனக்குள்ளே இருக்கும்போது அந்த இருள் உன்னை தொடாது. பாவம் உன்னை தேடி வரும். அந்த பாவத்தை, அந்த சாபத்தை, அந்த அநீதியை ஆமீன் நீதினால ஜெயிக்கணும். அந்த பாவத்தை கர்த்தரை கிருபையினால ரட்சிப்புள்ள நடத்தணும். அந்த கிருபை உனக்குள்ள உண்டென்றால் ஜெயிப்பது நீதான். ஆமீன் சொல்லுங்களேன். கிருபை பெற்ற பிள்ளைகளை, இந்த வசனம் அதை தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் செய்து நான் நடுக்குள்ளே வாசம் பண்ணி உலாவி அவர்களை தேவனாயிருப்பேன், அவர் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனமாய் ஆலயமாயிருப்பீர். உங்களுடைய ஆலயம்தான் அது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருப்பீர்களானால் உங்கள் ஆலயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுகிறபடினாலே நீங்கள் யாராக இருக்க மாட்டீர்கள், அவிசுவாசியாக இருக்க மாட்டீர்கள், விசுவாசிகளாக இருப்பீர்கள். நீங்கள் விசுவாசியாக இருக்கிறபடினாலே எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்வது இல்லை. அதான் அர்த்தம். அப்போ விசுவாசிக்கு வியாதி கிடையாது. விசுவாசிக்கு வியாதி கிடையாது, நோய் கிடையாது, பசி கிடையாது. குறிப்பாக நான் பசிக்குன்னு சொல்லிக்கிடுவேன். உண்மையை சொல்லட்டுமா மக்களே, நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு பிற்பாடு பசிங்கிறத நான் பார்த்ததே கிடையாது. பசிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. என்ன புரிஞ்சுக்கிட்டு ஏதோ புரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். இன்னைக்கு இந்த காரியத்தில் மட்டும் இவ்வளோ டைம் ஆகுது, நான் சாப்பிட்றதே மறந்துச்சு, எனக்கு தெரியாது. ஆமீன். தண்ணி குடிக்கிறதுக்கே எனக்கு இஷ்டம் கிடையாது, ஆனால் குடிக்கிறேன். புசிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லை, ஆனாலும் புசிக்கிறேன். பசியும் இல்லை, தாகமும் இல்லை, புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை. பல ராஜ்யம் என்பது புசிப்பு குடிப்பு மட்டுமல்ல, ஆனால் எல்லாம் ஒன்று எல்லாம் இல்லை.
ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்காக பரலோகராஜ்யம்னா இதுதான். பசிக்கவே இல்லை, பசிச்சு சாப்பிட்டதே கிடையாது. ஏதோ டைம் ஆனால் டைம் நிறைய போச்சு, ஏதோ கொஞ்சமோ நிறையவோ டேஸ்டாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது, அவ்வளோதான். சாப்பிட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை குறித்து நான் கொஞ்சம் ஆமேன் எமோஷன் ஆயிட்டு இந்த இடத்துல. தேவப்பிள்ளைகளே, என்னை பேச வைப்பது கர்த்தர். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இந்த வசனங்களை குறித்து நாளைக்கு நமக்கு தியானிப்போம். கர்த்தர் தாமே பேசினால் தொடர்ந்து இதுக்குள்ள நிறைய சத்தியம் இதுக்குள்ள இருக்கு. இன்றைக்கு இந்த செய்தியை நான் உங்களுக்கு முடித்து ஜெபிக்க போகிறேன். கர்த்தருக்கு நன்றி. கண்ணம் மூடுங்க, ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படும்படி என் கண்கலங்க வைத்த கர்த்தர் நீர் யார் என்று நான் அறி. யெகோவா தெய்வமே, நீர் பதில் செய்ய உண்மை உள்ளவர். நீரே சுகமாக்கும் மருத்துவர், நீரே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது, உம்முடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது, உம்முடைய சாயல் எனக்குள்ளே இருக்கிறது, உம்முடைய உடன்படிக்கை பற்றி என் தோள் மேல் இருக்கிறது, உம்முடைய நியாயப்பிரமாணமும் உம்முடைய சட்டத்திட்டங்கள் என் இருதயத்துக்குள்ள இருக்கிறது. அப்படி இருக்கும் அது உம்முடைய சுமை எனக்கு லகுவாயிருக்கிறது, உம்முடைய நுகம் எனக்கு மெதுவாயிருக்கிறது. அந்நிய நுகங்கள் அந்நிய சுமை எனக்கு என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தில் ஜெயிக்கும்படிக்காக என் பிள்ளைகளை உறுதிப்படுத்துவீனாக. இது யாக்கோபு இஸ்ரவேல் சந்ததி குடும்பங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பார்வதி சக்திகளும், எல்லா அம்மைக்க கிரியைகளும், எல்லா கோடியாத்தின் சக்திகளும் கிரியைகளும், எல்லா அவைக்கு விரோதமாய் போராட கிரியைகளும், எல்லா துஷ்ட சக்திகளும், அந்நிய வல்லமை நுகங்களும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு புதிய வாழ்க்கையை ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழத்தக்கதாக அப்ப இறக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம். பரிசுத்தாவின் ஆளுகை செய்யும் மந்திர சூனிய சக்திகள் கிரியைகள் எல்லாம் இவர்களை பற்றி எடுபட்டு போகட்டும். எல்லா கிரியைகளும் அந்நிய வல்லமை சக்திகளும் நிர்மூலமாகி போய் என் சனம் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பலத்தில் இடைகட்டி மகிமையை பிரகாசிக்க பண்ணியிருக்கு. இயேசுவின் நாமத்தை என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு வாழ்கிற ஜெப வீட்டில் இருந்து வருகிற தீர்க்க தரிசன சத்தங்களை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய மகத்துவத்தை கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தருக்கு இயேசு நாமத்தில் ஆமென்.